வெல்கம் டு winning.com. இன்னைக்கு ஆப்டிடியூட் செட் 28 ஓட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Find the number of days between 12th January 2004 and 7th March 2004. சரியா? சோ 12th January 2004 க்கும் 7th March 2004 க்கு இடையில எத்தனை நாள் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ நல்லா கவனிச்சுக்கோங்க இதுல. இப்போ 12th January அப்ப ஜனவரி இதுல வருது கொஞ்சம் டேஸ் பிளஸ் பிப்ரவரி பிளஸ் மார்ச் வரைக்கும் பார்க்க போறோம். சரியா? ஜனவரில பாத்தீங்கன்னா ரிமைனிங் எவ்வளவு நாள் இருக்கும்? நம்ம 12 8 20 பிளஸ் ஒரு 31 நாள் உண்டு அப்படிதானே? சோ அப்ப நமக்கு எவ்வளவு இருக்கும்? 11 ஒரு 8 சோ 19 நாள் இருக்கும். சோ ஜனவரில ஒரு 19 நாள் இருக்கும். கரெக்ட்டா? பிப்ரவரி நம்ம பார்க்கும்போது இது லீப் இயரா இல்ல ஆர்டினரி இயரா நம்ம செக் பண்ணுவோம். சோ லீப் இயரா ஆர்டினரி இயரா எப்படி செக் பண்ணுவோம்? இந்த இயர்ல லாஸ்ட் ரெண்டு டிஜிட் எடுத்து என்ன பண்ணனும்? 4 ஆல டிவைட் பண்ணனும். அது எக்ஸாக்ட்டா டிவைட் ஆச்சுன்னா அது என்னது? லீப் இயர். சோ இங்க பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகுது 1 நமக்கு கிடைக்குது. அப்பனா இது என்னது? லீப் இயர். சோ லீப் இயர்னா பிப்ரவரி மந்த்ல எத்தனை டேஸ் இருக்கும்? 29 டேஸ் இருக்கும். சோ பிளஸ் 29. சரியா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா 7th மார்ச் உள்ளது. அப்போ நம்ம என்ன போடுவோம்? 6 போடுவோம். சரியா? சோ இதெல்லாம் ஆட் பண்ணா போதும். சோ 9 9 18 18 6 24 4 மீதி 2 4 1 5. சோ எத்தனை நாள் இருக்கும்? 54 நாள் வந்து இது ரெண்டுக்கும் இடையில இருக்கும். சோ 12th ஜனவரிக்கும் 7th மார்ச் இடையில எத்தனை நாள் இருக்கும்? 54 டேஸ் இருக்கும். இது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இது வந்து லீப் இயரா ஆர்டினரி இயரா செக் பண்றது மட்டும்தான். பாருங்க, if x plus y is equal to 10 and xy is equal to 5, then the value of x by y plus y by x is கொடுத்திருக்காங்க. சோ அத நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். சோ x by y plus என்ன கொடுத்திருக்காங்க? y by x. சோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சோ நமக்கு என்ன இருக்கும்? x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் டிவைட் பை என்ன இருக்கும்? xy ன்னு இருக்கும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் இந்த x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் நம்ம சால்வ் பண்ணி x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிரலாம். சோ இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படினா x plus y the whole square is equal to x square plus y square plus 2xy. கரெக்ட்டா? சோ இதுல இருந்து தான் நம்ம இந்த x square plus y square வந்து என்ன பண்ண போறோம்? கண்டுபிடிக்க போறோம். ஏன் அப்படினா இங்க x plus y இது கொடுத்திருக்காங்க. அப்ப இது என்ன வேல்யூங்க? 10 square is equal to x square plus y square plus 2 into x square கொடுத்திருக்காங்க 5 கொடுத்திருக்காங்க. சோ 100 10 square எவ்வளவு கிடைக்கும்? 100 2 into 5 எவ்வளவு இருக்கும்? 10 is equal to என்ன இருக்கும்? x square plus y square. சோ x square plus y square ஓட வேல்யூ நமக்கு எவ்வளவு இருக்கும்? 19 இருக்கும். சோ இப்போ இந்த வேல்யூவை இதுல நம்ம அப்ளை பண்ணா போதும். சரியா? சோ அப்ப நம்ம என்ன இருக்கும்? 90 divided by 5 இருக்கும். சோ கேன்சல் பண்ண என்ன இருக்கும்? 18 இருக்கும். So x by y plus y by x ஓட வேல்யூ நமக்கு எவ்வளவு இருக்கும்? 18 இருக்கும். Third question பாருங்க. Find the sum of the arithmetic series 31 plus 33 plus up to 53 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த क्वेश्चनல பாத்தீங்க அப்படினா a வந்து 31 கொடுத்திருக்காங்க. an லாஸ்ட் டைம் வந்து 53 கொடுத்திருக்காங்க. d வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிதானே? சோ இந்த term 1யும் term 2யும் சப்ட்ராக்ட் பண்ணா போதும் நமக்கு d கிடைக்கும். d = என்னது? 2. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படினா n ஓட வேல்யூ என்ன அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம சம் கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா என்னது? Sn = n by 2 into a plus an. இதான் இதோட ஃபார்முலா. சோ இதுல நமக்கு என்னங்கிறது தெரியாது. மீதி எல்லாமே தெரியும். சோ n வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சோ அதுக்கு ஃபார்முலா என்னது? an is equal to a plus n minus 1 into d. சரியா? சோ an எவ்வளவு நமக்கு தெரியும்? 53. a வந்து எவ்வளவு தெரியும்? 31 plus n minus 1 வந்து தெரியாது. d வந்து எவ்வளவு நமக்கு? 2. சரியா? சோ 53 ல இருந்து இந்த 31 கழிச்சுக்கோங்க. அப்ப நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 22 is equal to n minus 1 into 2. சோ இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். அப்ப 11 is equal to n minus 1. சோ n is equal to என்ன இருக்கும்? 12 ன்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த வேல்யூவை இதுல அப்ளை பண்ணி சால்வ் பண்ணா போதும். நம்ம இதை ஈஸியா சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். சோ நம்ம என்ன இருக்கும்? 12 by 2 into 31 plus 53. சரியா? அப்ப 6 into இது ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க 4 5 3 8. சோ 6 into 84 தான் இதோட ஆன்சர். சரியா? மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 6 4 24 க்கு 4 இது 2 48 2 50. சோ எவ்வளவு இருக்கும்? 504 இருக்கும். சோ இதோட சம் எவ்வளவு இருக்கும்? 504. Fourth question பாருங்க. The mean of a group of 20 items was found to be 40. While checking, it was found that an item 43 was wrongly written as 53. Calculate the correct mean. என்ன கொடுத்திருக்காங்க? So the mean of a group of 20 items was found to be 40. அப்பனா 20 items. So x by 20 is equal to 40.
ஏதோ ஒரு டோட்டல் வேல்யூ இருக்கு, அதுல வந்து 20 ஐட்டம் இருக்கு, அதோட ஆவரேஜ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 40. ஸோ அப்போ டோட்டல் வேல்யூ நமக்கு எவ்வளவு இருக்கு, x is equal to என்ன இருக்கும் 800 இருக்கும். கரெக்டா? இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா 43 was wrongly written as 53. ஸோ இந்த 43 வந்து அவங்க என்ன எழுதிட்டாங்க அப்படின்னா 53 எழுதிருக்காங்க. ஸோ எவ்வளவு கூட்டி எழுதிருக்காங்க, 10 கூட்டி எழுதிருக்காங்க. அப்ப கரெக்டான வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப 10 கூட்டி எழுதிருக்காங்க தெரியுமா? ஸோ டிஃபரன்ஸ் எவ்வளவு 10 தானே. இந்த 10 என்ன பண்ணணும், இதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்ப நமக்கு எவ்வளவு இருக்கும் 719 இருக்கும். இப்போ மீன் எவ்வளவு, கரெக்ட் மீன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப என்னது 719/20 0 0 கேன்சல் ஆயிரும். ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. 3 2 6 9 2 18 I 2 10. ஸோ நமக்கு எவ்வளவு இருக்கும் 39.5 இருக்கும். ஸோ இதுதான் இதோட கரெக்டட் மீனா இருக்கும். பாருங்க, if the compound interest on a certain sum for 3 years at 10% per annum be rupees 331, what would be the simple interest அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இதுல பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம எஸ்ஐல அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுல கொடுத்துருக்க நீங்க அப்படியே எழுதிக்கோங்க. C is equal to ஃபார்முலா என்ன அப்படின்னா P into 1 plus R by 100 whole power n minus என்ன பண்ணுவீங்க, அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இதில் P மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. ஸோ 1 plus R by 100 whole power n minus 1 நம்ம கிடைக்கும். சரியா? ஸோ இந்த வேல்யூ அப்ளை பண்ணுங்க. ஸோ காமன் இன்ட்ரெஸ்ட் வந்து 331, பிரின்சிபல் அமௌண்ட் என்ன நமக்கு தெரியாது. 1 plus R by 100. ஸோ இங்க R எவ்வளவு கொடுத்துருக்காங்க 10% சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன போடுவீங்க 10 போட்டா போதும். ஸோ 1 plus 10/100 ஹோல் பவர் என்னது 3 minus 1. ஸோ 0 0 கேன்சல் ஆயிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 11/10 நமக்கு கிடைக்கும். ஸோ P into 11/10 ஹோல் கியூப் தானே. ஸோ 11/10 into 11/10 மைனஸ் என்ன இருக்கும் 1 இருக்கும். ஸோ 11 கியூபோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ 121 into 121. ஸோ 1331. ஸோ 1331 இருக்கும். ஸோ P into 1331 மைனஸ் 1000 டிவைட் பை என்ன இருக்கும் 1000. எல்சிஎம் எடுத்தாச்சு அப்படின்னா ஸோ இந்த வேல்யூ நமக்கு எவ்வளவு இருக்கும் 331 is equal to P into 331 divided by 1000 இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த 331 இந்த 331 கேன்சல் ஆயிடும். அப்போ P ஓட வேல்யூ என்ன இருக்கும் 1000 இருக்கும். சரியா? ஸோ நமக்கு SI க்கு ஃபார்முலா தெரியும். SI is equal to PNR divided by 100. அதில் அப்ளை பண்ணா போதும். SI is equal to PNR divided by 100. P வந்து 1000, N வந்து 3, R வந்து எவ்வளவு 10. டிவைட் பை என்ன போடுவீங்க 100. ஸோ 2 0 2 0 கேன்சல் ஆயிடும். ஸோ 10 3 30, 30 into 10 எவ்வளவு கிடைக்கும் 300 கிடைக்கும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு ரூபாய் இருக்கும் 300 ரூபாய் இருக்கும். சரியா? ஸோ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணி P கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல அப்ளை பண்ணி நம்ம அதோட ஆன்சர் எடுத்தோம். 7th question பாருங்க. A cone is 8.4 cm height and the radius of its base is 2.1 cm. It is melted and recast into a sphere. Find the radius of the sphere. So இந்த கோனோட ஹைட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 8.4 cm. ரேடியஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 2.1 cm. So நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் வால்யூம் ஆஃப் கோன் கண்டுபிடிக்கணும். So volume of cone is equal to 1/3 pi r square h. சரியா? So இப்போ வேல்யூ அப்ளை பண்ணுங்க. 1/3 into 22/7 into 2.1 into 2.1 into 8.4. So இதை கேன்சல் பண்ணலாம். So 0.7 இதையும் கேன்சல் பண்ணலாம் 0.1. So இந்த 22 into 0.1 into 2.1 into 8.4 இதை நம்ம மல்டிப்ளை பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 38.808 நமக்கு கிடைக்கும். சரியா? இவன் பாத்தீங்க அப்படின்னா இந்த கோனை மெல்ட் பண்ணி என்ன பண்றாங்க ஸ்பியர் பண்றாங்க. இந்த ஸ்பியரோட ரேடியஸ் ஸோ ரெண்டோட வால்யூம் நமக்கு என்னதான் இருக்கும் சேமா தான் இருக்கும். அப்ப வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா வந்து 4/3 pi r cube ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும் 38.808 க்கு வந்து ஈக்குவலா இருக்கும். இல்ல r cube மட்டும் நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. r cube கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 38.808 into 4/3 க்கு போகும் என்ன ஆயிரும் 3/4 ஆயிரும். pi 22/7 க்கு போகும் என்ன ஆயிரும் 7/22 மாறிடும். சரியா? இதை நீங்க கேன்சல் பண்ணலாம். 9×4 மீதி எவ்வளவு இருக்கும் 28 இருக்கும். ஸோ 7×4 28 0 7×4 8. சரியா? அடுத்து நம்ம இதால கேன்சல் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து 22ஆல கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஸோ நமக்கு வந்து டைரக்டா கேன்சல் பண்ணலாம். ஸோ
ஸோ நம்ம 11ஆல் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ 1 2 1 2 4 2 8 புள்ளி 8 2 16 5 2 10 1 2 சரியா. ஸோ இது 11ஆல் கேன்சல் பண்ணலாம். 4 11 44 அப்போ 0 பாயிண்ட் சரியா. 0 பாயிண்ட் 4 11 44 மீதி எவ்வளோ இருக்கும் 45 இருக்கும். திரும்ப 441 இருக்கும் சரியா. இப்போ வேல்யூ என்ன இருக்கும் 0.441 இன்ட்டு 21 இருக்கும் சரியா. இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 441 இன்ட்டு 21 ஸோ 441882 சரி. அப்போ 1 6 8 4 12 2 மீதம் 1 9 ஸோ 9261 இருக்கும். ஸோ 3 டெசிமல் தள்ளி புள்ளி வைப்போம். ஸோ 9.261 இருக்கும் சரியா. ஸோ ஆர் கியூபோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் 9.261 இருக்கும். ஸோ ஆரோட வேல்யூ கியூப் ரூட் எடுத்தால் நமக்கு என்ன இருக்கும் 2.1 இருக்கும். ஸோ ஆரோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் 2.1 இருக்கும். ஸோ இதோட வேல்யூ நமக்கு எவ்வளோ இருக்கும் 2.1 இருக்கும். இந்த கொஸ்டின் இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். இந்த கொஸ்டினை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் பாருங்க. If 4 men or 6 boys can finish a piece of work in 20 days, in how many days can 6 men and 11 boys finish it? சரியா. 4 men அல்லது 6 boys சரியா. 4 men or கொடுத்துருக்காங்க 6 boys எத்தனை நாள்ல முடிக்கிறாங்களா 20 daysல முடிக்கிறாங்களா. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 men and 11 boys 6 men plus 11 boys எவ்வளோ நாளாக முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 6 men plus 11 boys இதில் வந்து 4 men or 6 boys சரியா. ஸோ அப்போ இது பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து 4 men வந்து 20 daysல முடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 6 men 11 boys இருக்கு தெரியுமா. இந்த 11 boys நம்ம என்ன பண்ணணும் மென்னா மாற்றணும் சரியா. இங்க பாத்தீங்க அப்படின்னா 4 men is equal to 6 boys. இதை கேன்சல் பண்ணலாமா. ஸோ 2 men is equal to எவ்வளவு 3 boys கேன்சல் பண்ணலாமா. ஸோ அப்போ 1 men is equal to என்ன இருக்கும் 3/2 boy இருக்குமா. ஸோ 1 men is equal to எவ்வளவு 3/2 boy இருக்கும் சரியா. ஸோ அப்போ அப்படின்னா இதே இது பாய்ஸ் ஈக்குவல் நமக்கு என்ன இருக்கும் 1 பாய்ஸ் ஈக்குவல் நம்ம என்ன இருக்கும் 2/3 men இருக்கும். 1 பாய்ஸ் ஈக்குவல் என்ன இருக்கும் 2/3 men இருக்கும். அப்போ இங்க 11 பாய் அப்ப என்ன போடுவீங்க 11 into 2/3 அப்ப நமக்கு எவ்வளவு இருக்கும் 22/3 இருக்கும் சரியா. அப்ப 6 men plus 22/3 அது என்ன ஆயிரும் மென்னா மாறிடும். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு அப்போ எவ்வளவு கிடைக்கும் 40/3 கிடைச்சிடும் சரியா. ஸோ மென்னோட வேல்யூ எவ்வளவு இருக்கும் 40/3. அப்போ 4 men வந்து 20 days அப்படின்னா 40/3 men வந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க இதுதான் क्वेश्चन சரியா. அப்ப நம்ம இன்வெர்ஸ் செயின் ரூல் அப்ளை பண்ணா போதும். சோ மேல உள்ளத மல்டிப்ளை பண்ணிட்டு கீழ உள்ளத நம்ம என்ன பண்ணா போதும் டிவைட் பண்ணா போதும். சோ இந்த வேல்யூ நமக்கு எவ்வளவு இருக்கும் 4 × 20 × 40/3 க்கு போமே என்ன ஆகும் 3/40 ஆ மாறிடும் சரியா. 20 கேன்சல் பண்ணிக்கோங்க 2 20 40 சோ இதையும் கேன்சல் பண்ணிக்கோங்க 2. சோ மல்டிப்ளை பண்ணா எத்தனை நாள்ல முடிப்பாங்க அவங்க 6 டேஸ்ல முடிப்பாங்க. சோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க 6 டேஸ்ல அந்த வேலையை முடிப்பாங்க. 9th question பாருங்க. Evaluate 256 power 0.16 into 16 power 0.18 is equal to what சொல்லி கொடுத்திருக்காங்க. So 256 power 0.16 இது எப்படி எழுதலாம் 16 square whole power 0.16 எழுதலாம். அப்ப இதுவும் என்னதாயிடும் 16 power 0.18 ஆயிடும். is equal to what? அப்ப ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கலாமா. அப்ப 16 power 0.32 into 16 power 0.18 is equal to what? அப்ப 16 power 0.50 ஆ மாறிடும் கரெக்ட்டா. சோ இந்த வேல்யூ நம்ம திரும்ப சிம்பிளிஃபை பண்ணலாம். இது வந்து 4 ஸ்கொயர் எழுதலாமா. அப்போ 4 ஸ்கொயர் ஹோல் பவர் என்ன இருக்கும் 1/2 ன்னு இருக்கும். 0.50 1/2 ன்னு எழுதலாமா. சோ இந்த ரெண்டு கேன்சல் ஆயிடும். அப்ப வேல்யூ என்ன இருக்கும் 4. சோ இதோட சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் நமக்கு என்ன இருக்கும் 4 ன்னு இருக்கும். 11th question பாருங்க. If A is to B is equal to 4 is to 6 and B is to C is equal to 18 is to 5 then A is to B is to C அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. சோ நம்ம ABC தான் நம்ம இங்க எழுதுவோம். சோ இதுல A is to B எவ்வளவு கொடுத்திருக்காங்க 4 6 கொடுத்திருக்காங்க. C வந்து கொடுக்கல. இதுல B is to C கொடுத்திருக்காங்க 18 5 கொடுத்திருக்காங்க. A வந்து கொடுக்கல. சரியா. சோ இந்த क्वेश्चन நம்ம என்ன பண்ணுவோம் இதுல ஒரு பாக்ஸ் இருந்துச்சு அப்படினா அது பக்கத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதான் போடுவோம். சரியா. சோ இங்க என்ன போடுவீங்க 6 போடுவீங்க. இங்க என்ன போடுவீங்க 18 போடுவீங்க. இப்போ என்ன பண்ணுவோம் இத மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். சோ 18 × 4 சோ நமக்கு 18 × 4 சோ என்ன 32 2 மீதம் 3 1 4 3 7 சோ 72 கரெக்ட்டா. 18 × 6 மீதம் 4 10 108 சோ 5 30 சரியா.
ஸோ நம்ம 3 ஆளை கேன்சல் பண்ணலாம் கரெக்டா. 2 3 6, 4 3 12, 3 3 9, 6 3 18, 10 3 30. ஸோ இந்த மாதிரி 2 ஆளை கேன்சல் பண்ணலாம். ஸோ 12 2 24, 18 2 36, I 2 10. ஸோ இதுக்கு மேலே இதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ A/B எவ்வளோ இருக்கும்? 12:18:5. கொஸ்டின் பாருங்க, evaluate 123 into 99 plus 123. ஸோ நார்மல் போன் மாஸ் ரூல் தான். ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு 123 ஆட் பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 9 3 27 7, இது 2, 9 2 12 20 0, இது 2, 9 9 11. ஸோ 1107. ஸோ 7 7 1 2 1 கிடைக்கும். ஸோ இது கூட என்ன பண்ணணும்? 123 ஆட் பண்ணி எழுதிக்கணும். அப்போ 7 3 10க்கு 0 மீதம் 1, 10க்கு 0 மீதம் 1 3. ஸோ 12300 இருக்கும். ஸோ வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 12300 இருக்கும். இது நார்மல் கொஸ்டின் தான். இது நம்ம சும்மா சால்வ் பண்ணல இதை ஆன்சர் எடுத்துடலாம். கொஸ்டின் பாருங்க, the surface area of a cube is 96 centimeter square, find its volume. சரியா? ஸோ சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க 6a square equal எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 96 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வால்யூம் வந்து a cube வந்து என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் கரெக்டா. ஸோ இதில் வந்து சால்வ் பண்ணுங்க. ஸோ அப்போ a square is equal to 96 divided by 6. ஸோ ஓரார் 6 6 6 36. அப்போ a square வந்து 16 அப்படின்னா a ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 4ன்னு இருக்கும் கரெக்டா. ஸோ வால்யூம் கண்டுபிடிக்க என்ன பண்ணோம்? a cube ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். அப்போ 4 cube வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 64 cubic centimeter இருக்கும். அப்போ வால்யூம் எவ்வளோ இருக்கும்? 64 cubic centimeter. பாருங்க, the ratio of boys to girls in a class is 5:6. அதாவது பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் இடையில இருக்க ரேஷியோ கொடுத்துருக்காங்க 5:6. ஸோ இதை நம்ம நம்பரை எடுக்கும்போது எப்படி எடுப்போம்? 5x, 6xன்னு எடுப்போம் கரெக்டா. if the number of boys is 30 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பாய்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30. அப்புறம் 5x is equal to எவ்வளவு? 30. ஸோ x is equal to எவ்வளோ கிடைக்கும்? 6ன்னு நமக்கு கிடைக்கும். சரியா? என்ன கேட்டிருக்காங்க? find the number of girls. number of girls என்னது? 6x. ஸோ 6 into 6 எவ்வளோ கிடைக்கும்? 36 girls இருப்பாங்க. ஸோ பாய்ஸ் வந்து 30 இருந்தாங்க அப்படின்னா கேர்ள்ஸ் எவ்வளோ இருப்பாங்க? 36 இருப்பாங்க. கொஸ்டின் பாருங்க, a book contains 300 pages. Each page has 32 lines with the same content. How many pages will the book contain if every page has 24 lines? அதாவது 32 லைன் வச்சு ஒரு புக்கை நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து 300 பேஜஸ் ஆகுது. அப்புறம் 24 லைன் வச்சு ஒரு பேஜை நம்ம பிரிண்ட் பண்ணால் எத்தனை பேஜஸ் ஆகும் சொல்லி கேட்குறாங்க. ஸோ 32 லைனுக்கு வந்து 300 பேஜஸ் எடுத்துக்குது. அப்படின்னா 24 லைனுக்கு எத்தனை பேஜஸ் எடுத்துக்குவோம்? சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து குறையுது. அப்படின்னா நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து என்னதாகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி இன்னொரு வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இன்வெர்ஸ் செயின் டூல் யூஸ் பண்ணுவோம். ஸோ மேலே உள்ளதை மல்டிப்ளை பண்ணிட்டு கீழே உள்ளதால டிவைட் பண்ணால் போதும். ஸோ இது கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ என்னால 32, 6 24. ஸோ 3 2 6, 4 2 8, 1 3 3 100. அப்போ 4 into 100 எவ்வளோ கிடைக்கும்? 400 பேஜஸ் அப்போ எடுத்துக்கும். அப்போ 24 லைன் வச்சு பிரிண்ட் பண்ண எவ்வளோ பேஜஸ் எடுத்துக்கிறது? 400 பேஜஸ் வந்து எடுத்துக்கும். 17th கொஸ்டின் பாருங்க, find the missing term. ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா x/45 is equal to 35 divided by என்ன போடலாம்? 63 நம்ம போடலாம். சரியா? ஸோ இதை கேன்சல் பண்ணலாம். ஸோ 9 7 63, 5 45. ஸோ டைரக்டாகவே இதை கேன்சல் பண்ணலாம். அப்புறம் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா x is equal to நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 7x is equal to 5 into 35 இருக்கும் கரெக்டா. ஸோ இதை கேன்சல் பண்ணலாம். ஒரு 7 5 35. ஸோ x is equal to என்ன இருக்கும்? 25 இருக்கும். ஸோ மிஸ்ஸிங் டைம் x ஓட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும்? 25 இருக்கும். பாருங்க, the cost price of 60 notebooks is equal to the selling price of 12 notebooks. அதாவது காஸ்ட் பிரைஸ் வந்து 60 நோட்புக்கும் செல்லிங் பிரைஸ் 12 நோட்புக்கும் ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப உங்களுக்கு எவ்வளவு லாபம்? 4 நோட்புக் வந்து லாபம். சரியா? 4 நோட்புக் வந்து என்னது? ப்ராஃபிட். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? find the gain percentage. So gain percentage வந்து என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப நீங்க என்ன போட்டா போதும்? 4 divided by 12 தான் விட்டுருக்கோம். அப்படிதான் 12 into என்ன போட்டா போதும்? 100 போட்டா போதும். ஸோ ஒரு நாள் 4 3 நாள் 12. ஸோ 100/3. ஸோ சால்வ் பண்ணுங்க. 3 9 மீதம் 1 3 9. ஸோ நமக்கு வந்து இது வந்து 3 into 33. அதாவது மிக்சட் ஃப்ராக்ஷன்ல நம்ம எழுத முடியும். அப்போ 33 into 3 எவ்வளவு? 99. ஸோ 33 1/3% தான் என்னது? இதோட ப்ராஃபிட் பர்சன்டேஜா இருக்கும். சரியா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஐட்டம்ஸ் வந்து நம்ம லாபம் நம்ம கண்டுபிடிச்சா போதும் இந்த கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணலாம்.
19 question பாருங்க. The sum of 4 consecutive even positive integers is 1 to 84. Find the smallest number. சரியா? அப்ப consecutive even numbersலாம் என்ன இருக்கும்? x plus 2, x plus 4, x plus 6. So இதான் consecutive 4 even number. இல்ல smallest number x என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப என்ன செய்வீங்க? x plus 2 plus x plus 4 plus x plus 6 is equal to என்ன போடுவீங்க? 1 to 84. சரியா? இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. So 4x 2 4 6 6 6 12 plus 12 is equal to என்ன போடுவீங்க? 1 to 84. So 4x is equal to என்ன இருக்கும்? இந்த 1 to 84 ல இருந்து 12 வந்து என்ன பண்ணா போதும்? சப்ட்ராக்ட் பண்ணினா போதும். அப்ப என்ன இருக்கும்? 1 to 72 ன்னு இருக்கும். சரியா? அப்ப x is equal என்ன பண்ணா போதும்? இத கேன்சல் பண்ணா போதும். So முன்னாங்க 12 ஒரு நாள் 4 என்னாங்க 32. So x is equal to என்ன இருக்கும்? 318. So x தான் இருக்கிறதுல இதுல smallest number. அப்ப இந்த smallest numberோட வேல்யூ என்னதா இருக்கும்? 318 தான் இருக்கும். 20th question பாருங்க. Find the sum of the arithmetic series 5 plus 11 plus 17 plus up to எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 95 கொடுத்திருக்காங்க. சோ இங்க a ஓட வேல்யூ எவ்வளவு நமக்கு? 5. a n ஓட வேல்யூ எவ்வளவு? 95. d ஓட வேல்யூ எவ்வளவு? இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்படிதானே? அப்ப d ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 16 இருக்கும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? Sn is equal to n by 2 a plus an வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? சோ என்னோட வேல்யூ நமக்கு தெரியாது. சோ என்னோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க நீங்க. சோ an is equal to a plus n minus 1 into d. சரியா? சோ an எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 95 is equal to 5 plus n minus 1 into 6. சரியா? சோ இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்ப நம்ம என்ன இருக்கும்? 90 is equal to n minus 1 into 6 ன்னு இருக்கும். கரெக்ட்டா? சோ இத நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 1 6 6 5 6 30. சோ அப்ப என்னோட வேல்யூ நமக்கு எவ்வளவு இருக்கும்? 16 இருக்கும். சரியா? இந்த வேல்யூவை நம்ம இதுல அப்ளை பண்ணா போதும். சோ அப்படினா 16 by 2 into 5 plus 95. கரெக்ட்டா? சோ இத நம்ம சால்வ் பண்ணலாம். அப்ப இது வந்து 8 ஆயிடும். இது வந்து 100. சோ 8 into 100. சோ சம் வேல்யூ நமக்கு எவ்வளவு இருக்கும்? 800 இருக்கும். சோ இதோட சம்மோட வேல்யூ நமக்கு எவ்வளவு இருக்கும்? 800 இருக்கும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 1 divided by 1 plus root 2 plus 1 divided by root 2 plus root 3 plus 1 divided by root 3 plus root 4 up to 1 divided by root 99 plus root 100 கொடுத்திருக்காங்க. சோ இந்த क्वेश्चनல இந்த டிஃபரன்ஸ் பார்க்கணும். இதுக்கு இடையில வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு. சோ இதுக்கு இடையில 1 தான் இருக்கு, இதுக்கு இடையில 1 தான் இருக்கு. சோ இந்த மாதிரி வந்து ஈக்குவல் டிஃபரன்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படினா இதுக்கு வந்து ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படினா லாஸ்ட் டேர்ம் minus first term divided by first term. சரியா? சோ லாஸ்ட் டேர்ம் வந்து √100 minus first term வந்து எவ்வளவு? 1 தான் இருக்கு. சரியா? first term எவ்வளவு? 1. இங்க first term எவ்வளவு? 1 தான் இருக்கு. சோ √100 ஓட வேல்யூ எவ்வளவு தெரியும் நமக்கு? 10. சோ 10 minus 1 எவ்வளவு இருக்கும்? 9. சோ இதோட ஆன்சர் நமக்கு என்னதா இருக்கும்? 9 இருக்கும். The second question பாருங்க. If the product of two numbers is 5 and one of the number is 3 by 2, then the sum of the two numbers சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா x y is equal to என்னது? நம்ம 5 ன்னு எடுக்கலாம். சோ x ஓட வேல்யூ நம்ம வந்து 3 by 2 ன்னு வெச்சுக்கோங்க. ஒரு நம்பர் x வந்து 3 by 2. சோ வந்து y கண்டுபிடிக்கணும். சோ 3 by 2y is equal to எவ்வளவு? 5. சோ y is equal to நமக்கு என்ன இருக்கும்? 5 into 2 by 3 மாறிடும். சோ y ஓட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும்? 10 by 3 ன்னு இருக்கும். சரியா? சோ y ஓட வேல்யூ எவ்வளவு இருக்கும்? 10 by 3. क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? sum of the two numbers. சோ x plus y வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சோ 3 by 2 plus 10 by 3. சோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஸ்ட்ரைட்டா மல்டிப்ளை பண்ணா போதும். சோ 9 plus 20 divided by 6. சோ 29 divided by 6. சோ இதுதான் அதோட சம்மா இருக்கு. 23rd question பாருங்க. 4598 is 95% of. So the 4598 ல 95% எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சோ நம்ம என்ன பண்ணா போதும்? 95 divided by 100 into என்ன போடுவீங்க? 4598 போடுவீங்க. கரெக்ட்டா? சோ நம்ம இத எதால கேன்சல் பண்ணலாம்? 5 ஆல கேன்சல் பண்ணலாம். சோ 1 5 9 45. சோ 2 10 0. சோ இத நம்ம எதால கேன்சல் பண்ணலாம்? 4 ஆல கேன்சல் பண்ணலாம். சோ 5 நால 20, 1 நாள் 4, 1 நாள் 4, மீதி எத்தனை இருக்கும்? 19 இருக்கும். சோ நமக்கு 19ல 4 16. சோ 38 நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. சோ இத நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம 4 ஆல போட முடியாது. இங்க 2 ஆல போட்டுக்கோங்க. சோ அப்பனா 10 2 20. சோ 2 4 2 4 9 2 18 9 2
18 இருக்கும். ஸோ இதுக்கு மேலே இதை பண்ண முடியாது. ஸோ 2299 90 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 99 81க்கு 1 மீத 8, 99 81 8 89க்கு 9 மீத 8, 92 18 8 26க்கு 6 மீத 2, 92 18 2 20. சரியா? ஸோ திரும்ப 2299 வரும். ஸோ 1 18 16 3 4 4 3 6 8 1 கிடைக்கும். சரியா? ஸோ நமக்கு அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 4368.10 நமக்கு கிடைக்கும். ஏன்னா டிவைட் பை 10 போட்டால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 4368 கிடைக்கும். அப்போ 95% எவ்வளோ இருக்கும்? 4368 இருக்கும். Find the sum. சரியா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? A வந்து 7 கொடுத்துருக்காங்க, AN வந்து 490 கொடுத்துருக்காங்க, D வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7 + 14. அப்போ D வந்து 7. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? N கண்டுபிடிப்போம். ஸோ AN is equal to A plus N minus 1 into D. ஸோ AN வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 490 கொடுத்துருக்காங்க, A வந்து எவ்வளவு? 7, N minus 1 வந்து தெரியாது. ஸோ D எவ்வளோ அங்கே வருது? நமக்கு 7 தான் வருது. சரியா? ஸோ இப்போ 490லேருந்து நீங்கள் 7 வந்து சப்ட்ராக்ட் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ 7 வந்து நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணி அப்புறம் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 483 கிடைக்கும். சரியா? இஸ் ஈக்குவல் டு n minus 1 into 7. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 6 42 வரும், மீதி 6. ஸோ 9 63. ஸோ அப்போ n is equal நமக்கு எவ்வளோ இருக்கும்? 17 கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? Sn ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ Sn is equal to n/2 into A plus AN. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 17/2 into 490 plus 7 கிடைக்கும். சரியா? ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. 35. ஸோ நமக்கு வேல்யூ நமக்கு என்ன இருக்கும்? 35 into 497 கிடைக்கும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி எழுதுனா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ 497 into 35. ஸோ 35 5 மீத 3, 59 45 3 48 8 மீத 4, 5 20 24. சரியா? ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. 31க்கு 1 மீத 2, 9 27 2 29க்கு 9 மீத 2, 4 12 2 14. சரியா? ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. 5 9 13க்கு 3 மீத 1 7 1. ஸோ 17395 இதுதான் இதோட வேல்யூவா இருக்கும். ஸோ இதோட சம் வேல்யூ நமக்கு எவ்வளோ இருக்கும்? 17395. அடுத்த क्वेश्चन பாருங்க. If volume of two sphere is 9/16 pi, then its radius is. ஸோ ரெண்டு ஸ்பியரோட வால்யூம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபார்முலா தெரியும். 4 pi r1 square divided by 4 pi r2 square is equal to எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 9/16 பைன்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நமக்கு இந்த வேல்யூ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த 4 பையும் 4 பையும் நமக்கு என்னதாயிரும்? கேன்சல் ஆயிடும். சரியா? அப்போ r1 square divided by r2 square இருக்கும். சரியா? ஸோ அப்போ இதுக்கு நம்ம ஸ்கொயர் வேல்யூ எடுத்தால் நமக்கு இதோட ஆன்சர் கிடைக்கும். அப்போ இந்த ரேடியஸ் நமக்கு எவ்வளோ இருக்கும்? 3 divided by 4 பையா இருக்கும். ஸோ இந்த ரேடியஸ் நமக்கு எவ்வளோ இருக்கும்? 3 divided by 4 பை அப்படிங்கிற வேல்யூவாக நமக்கு இருக்கும். சரியா? ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.